வெள்ளிச்செல்வம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முதல்ல சார்ல்ஸ் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் அவர் கூட. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சார்ல்ஸை பற்றி. அவர் என்ன சொன்னாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட்டு. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் இது மாதிரி ஒன்று பண்ணுறேன், நிறைய நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே சார், ஷூட்டிங் டேட்ஸ் மட்டும் சொல்லுங்கள், வந்துடுறேன். நான் எதுவுமே கேட்கல, ஏன்னா சார்ல்ஸ் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை. போனேன், இது மாதிரி தான் ஒரு கேரக்டர், ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணலாம். ஒரு ஒரு டெப்த் இருக்கும் சார்ல்ஸ்கிட்ட. எந்த ஒரு விஷயமும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட்டை ரொம்ப ஹார்ஷாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை ரொம்ப கேஷுவலாக சொல்லிடுவார். படம் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவருடைய ப்ரீவியஸ் படம் நஞ்சுபுரம். ஸோ அது மாதிரி தான் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு ஆண்டனி பண்ணுறாரு. சின்னதாக ஆரம்பித்தோம், ஒவ்வொன்றா அப்படியே பெருசாக போயிட்டே இருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரோலில் பண்ணேன். நான் இது வரலாம் பண்ணதில்லை. நான் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு அப்பா தான், இதுலேயும் அப்பா தான் ஒரு குழந்தைக்கு. ஸோ பட் இதில் வந்து ஒரு நல்ல டெப்த் இருந்தது. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சார்ல்ஸ் மாதிரி டைரக்டர்லாம் கிடச்சாருன்னா எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சார்ல்ஸ் எப்போ கூட மாட்டாரா, சார்ல்ஸ் நிறைய படம் எடுக்கணுன்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில டைரக்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த டீமில் பொறுத்தவரையிலும் இது வந்து ஒரு ஒரு சாதாரண சப்ஜெக்ட் தான், ஒரு நல்ல ஸ்கிரிப்டு. பட் இது வந்து ஆண்டனி சார் எடுக்கிறாரு, அது சொன்னது பெரிய விஷயம். அது வந்து நாங்கள் சின்னதாக தான் ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ ஒவ்வொன்றா பெருசாக வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நல்ல விஷயம். இந்த டீமில் நானும் ஒரு அங்கம் வச்சிருக்கு. தேங்க்ஸ் சார்ல்ஸ் இதுக்கு கூப்பிட்டதுக்கு. தேங்க்ஸ் ஆண்டனி சார். இன்னொரு ஒரே ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி காத்து கருப்புன்னு ஒன்று பண்ணிட்டு இருந்தார். நான் அதான் எனக்கு தோணுச்சு, இப்போ எல்லாருமே வந்து பேய் படம் எடுத்துருக்கும்போது இப்போ குழந்தைக்கான படம் எடுத்திருக்காரு சார்ல்ஸ். ஸோ எந்த ஜானர் வேணாலும் போய் என்ன வேணாலும் ஒரு பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்கிரிப்ட் மட்டும்தான் வந்து கரெக்டான ஸ்கிரிப்டு, கரெக்டாக அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டீம் அப்படின்றத வந்து சார்ல்ஸ் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருப்பார். அது நீங்கள் நடந்திருக்கு. இந்த படம் வெற்றி பெற பார்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.